பார்த்துருக்கீங்க. நம்ம இப்போ டெவில்ஸ் டவருக்கும் இருக்கோம். இந்த டவர் அமெரிக்காவில் வயோமிங் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த டவர் எப்படி க்ரியேட் ஆனிச்சுன்ட்டு நிறையா கதை இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை என்னன்னா, ஒரு டெவில் இந்த டவர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டெவில் கரடியாக மாறி அந்த டவரில் ஏற பார்த்துச்சு. அதனால தான் அதோட அன்யூஷுவல் ஷேப் ஆனிச்சுன்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர் டைம் வால்கானிக் ஆஷ், லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் எல்லாமே பில்டப் ஆகி ஓவர் டைம் அப்படி ஒரு டவர் மாதிரி ஃபார்ம் ஆனிச்சான். அப்புறம் லேட்டர் அந்த டவர் எரோட் ஆகி அதனால தான் அந்த அன்யூஷுவல் ஷேப் வருதுன்ட்டு சொல்கிறாங்க. எனிவே இது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். வாங்குள்ள போய் பார்க்கலாம். அதோட தெரியுது பாருங்க, அதான் டெவில்ஸ் டவர். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்னோ வந்துட்டு போயிருக்கு பாருங்க, எல்லா இடத்துலையும் ஸ்னோவாக இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பாருங்க, என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ $15 per head. நம்ம நேஷ்னல் பார்க் பாஸ் வச்சுருக்கோம், அது இயர்லி $80. அதனால் இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ் ஃபீலாம் நம்ம கட்ட வேணாம். பார்க்கிங்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நிறையா ஸ்பேஸ் இருக்குது. பார்க்க அழகாக இருக்குல்ல. இந்த டவரோட ஹைட் வந்து 1267 feet. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு இது ஒரு சீக்ரெட் பிளேஸ். இங்கே இருக்கிற விசிட்டர் சென்டருக்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டவர் பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நடக்கணும். Have a great visit here, okay? See you. அப்பா, இதனால தான் பேர்ஸ் லாட்ஜுன்ட்டு கூப்பிடுவாங்களாம். இந்த கரடி வந்து கிளைம் பண்ண பார்த்துச்சுன்ட்டு இந்த மாதிரி ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்ட்டு சொல்லுவாங்க. இந்த டெவில்ஸ் டவரில் 2 மேஜர் ட்ரெயில்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒன்று ஹைக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போகிறது த டவர் ட்ரெயில். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.3 miles. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்த டவர் பர்த் பிளேஸ் ஆஃப் ஆல் விஸ்டமாக பார்த்தாங்களாம். இதோட ஒரிஜினல் நேம் வந்து மேட்டோ டப்பிலா. கேப்டன் WF ரெனல்ஸ் ஒரு எல்லோஸ்டோன் எக்ஸ்பெடிஷன் ஆரம்பித்தாங்க. 2 years அந்த எக்ஸ்பெடிஷன் ஆரம்பித்து பிளாக் ஹில்ஸ்ன்ட்டு ஒரு ரீஜனில் பாஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் அந்த டெவில்ஸ் டவரை கண்டுபிடிச்சாங்க. அந்த டவரை எப்போ ரீச் பண்ணாங்கன்னா July 28. இந்த மானுமெண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா September 24, 1906. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் தான். அவங்க சைன் பண்ணப்போ டெவில்ஸில் அப்பாஸ்ட்ரஃபி இருந்தது, தப்பாக விட்டுட்டாங்களாம். அதனால் டெவில்ஸ் டவுன்ட்டு தான் கூப்பிட்றாங்க, வித் நோ அப்பாஸ்ட்ரஃபி. இப்பயும் அதே மாதிரி தான் கூப்பிட்டுட்ருக்காங்க.
செம்ம கோல்டாக இருக்குது. நல்ல வேளை ஜாக்கெட்டும் க்ளவுஸும் போட்டுட்டு வந்துட்டோம். Prayers in the wind. I know. ஸ்னோமேன் செய்யலாமா வர்றப்பா? அண்ணா திரும்பியே வந்துட்டாங்க இந்த மாதிரி. அப்பா அங்கே பாருங்க. அப்பா மரத்தில் இது மாட்டிட்டு இருக்காங்க. அக்கா இந்த முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற மரத்துலலாம் துணி கட்டி வச்சுருக்காங்க. அடியானா இங்கே இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அதை காடுக்காக ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்க. இது நம்ம டச் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிலீஃப். பிடிச்சிக்கிறோமா இங்கே வழுக்கிற ஸ்னோ விழுந்தா நம்ம ஆல்மோஸ்ட் டவர் கிட்டக்க வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சீனிக் வியூ கிடைக்கும். அந்த சைடு உன் சைடில் கல் இருந்துச்சுன்னா நீ பிடிச்சிக்கோ, இந்த சைடு கல் இருந்துச்சுன்னா நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே, பெரிய கல் இருந்துச்சுன்னா அங்கே பாரு, உன் சைடில் பெரிய கல் ஒரு அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிக்கணும். அப்புறம் வில்லாமல் இருப்போம். வலிக்கி வில்லணுமா? பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, குயிக் புடி புடி ஃபுல்லாக புடி கல்ல. இந்த இடம்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, கேர்ஃபுல்லாக நடக்கணும். இதை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஆல்மோஸ்ட் மேலே கிளைம் பண்ணி வந்துட்டோம். பாருங்க இந்த வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த டெவில் ஸ்டாரில் மோர் தென் 150 ராக் கிளைம்பிங் ரூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ராக் கிளைம்பிங் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேம்பிங் ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே நிறைய வைல்ட் லைஃப் பார்க்கலாம். இந்த டெவில்ஸ் டவர் சுற்றி மோர் தென் 40 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் மேமல்ஸ் இருக்கு. அங்கே பாருங்க ஒரு டியர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. பை பாய்.